வணக்கம் நண்பர்களே, முக்கிய செய்திகளை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். பஞ்சாப் காவல்துறை திடுக்கிடும் ஸ்டேட்மெண்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஐஎஸ்ஐ, பாகிஸ்தானுடைய உளவு அமைப்பு தான் ஐஎஸ்ஐ. அதனுடைய தூண்டுதலின் அடிப்படையில் சில குழுக்களை பஞ்சாப்ல இருந்து டெல்லிக்கு அனுப்ப பார்த்துருக்காங்க. ஐஎஸ்ஐ டெல்லிக்கு சிஜேபியுடைய போராட்டத்தில் ஒரு வன்முறை வெடிச்சிச்சுல, அந்த சூழலை பயன்படுத்தி யூனிஃபார்ம் போட்டிருக்கக்கூடிய அதிகாரிகள் மீது பெட்ரோல் குண்டை வீச சொல்லி கட்டளையிடப்பட்டதாகவும், நியாயமாக தடியடி நடத்தினதுக்கே அவ்வளோ பெரிய இஷ்யூ ஜந்தர் மந்தரில் பெட்ரோல் குண்டெல்லாம் வீச்சு நடந்துருந்துச்சுன்னா எவ்வளோ பெரிய ஒரு இஷ்யூவாக மாறி இருக்கும். நல்ல வேளை மத்திய அரசாங்கம் சுதாரிச்சுக்கிட்டு சிஜேபியுடைய டிமாண்ட்ஸ் எல்லாம் நிறைவேற்றினதுனால அந்த போராட்டத்தை கைவிட்டானுங்க. சிஜேபி கைவிட மனசே இல்லாமல் கைவிட்டானுங்க. இதுக்கு மேலே எக்ஸ்டெண்ட் பண்ண முடியாது, ஏன்னா நிபந்தனைகள் எல்லாத்தையும் மத்திய அரசாங்கம் ஓகே சொல்லிட்டாங்க அப்படின்னு அழுதுகிட்டே போராட்டத்தை வித்ட்ரா பண்ணானுங்க. அப்படி பண்ணாமல் இருந்திருந்தா, போராட்டம் கண்டினியூ ஆயிருந்தா இது மாதிரியான அசம்பாவிதம் நடந்திருக்கும். சரியான நேரத்தில் சரியான முடிவை மத்திய அரசாங்கம் எடுத்திருக்காங்க. இப்போ பஞ்சாப் காவல்துறை அந்த குழுவை நாங்கள் அரெஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி இப்போ ப்ரெஸ் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க, மீடியா கிட்ட சொல்லியிருக்காங்க. அப்போ எவ்வளோ பெரிய ஷாக்கிங்காக இருக்குது பாருங்கள். இந்தியாவுக்குள்ளே எப்படியாவது ஒரு பிரச்சனையை தூண்டிடணும் அப்படின்னு பாகிஸ்தானுடைய ஐஎஸ்ஐ தொடர்ந்து முயற்சி பண்ணிக்கிருக்கானுங்க. ரெண்டாவது என்ன பார்க்க போகிறோம்? ரெண்டாவது, ரைட்டர் பிரபாகர் அவர்கள் அண்ணாமலையுடைய பிளான் குறித்து ஒரு அப்டேட் கொடுத்துருக்காரு. ஏன் அண்ணாமலை இன்னும் அதிரடியான பாலிடிக்ஸில் இறங்கலை? களம் டிஎம்கே வர்சஸ் டிவிகே அப்படின்னு தான் இருக்குது. சிஎம் விஜய் வர்சஸ் உதயநிதி அப்படின்னு தான் இப்போ வரைக்கும் இருக்குது. அண்ணாமலைக்கு இதுதான் நேரம், இப்போ விட்டா அந்த கிரிப்பை அண்ணாமலையினால் பிடிக்க முடியாது அப்படின்னு ஒரு சில பேர் கமெண்ட் பண்ணுறாங்க. அண்ணாமலை இயக்கம் பல நல்ல விஷயங்களை பண்ணுறாங்க. அதை கவனிக்கக்கூடிய பொதுமக்கள் அண்ணாமலை இயக்கத்தின் மீது ஹியூஜ் ரெஸ்பெக்ட் வச்சுருக்காங்க. அண்ணாமலை இயக்கத்தின் மீதான மக்களின் மரியாதை நாளுக்கு நாள் கூடுது. உதாரணத்துக்கு, ஒரு பகுதியில் நீண்ட வருட பழமையான ஆலமரம், அந்த ஆலமரத்தை மீட்க போகிறோம் அப்படின்னு சொல்லி இப்போ வி த லீடர்ஸ் இயக்கம் என்ன பண்ணியிருக்காங்க தெரியுமா? ஆலமரத்துடைய விழுதுகள் இருக்குல்ல, அதுக்கு சப்போர்ட்டாக ஹாலோ பிரிக் கற்களை அதுக்கு சப்போர்ட்டாக வச்சு அதை ஒரு இனிஷியேட்டிவை தொடங்கியிருக்காங்க. இனி எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் அந்த ஆலமரம் சூப்பராக இருக்கும். இது ஒரு பகுதியில் நடக்குது. இங்கே கன்னியாகுமரியில் பார்த்தீங்கன்னா ஒரு கால்வாய், 16 கிலோமீட்டர் நீளம் கொண்ட கால்வாய், சம்புக்குளம் கால்வாய் அப்படின்னு அதுக்கு பேர். சம்புக்குளத்திலிருந்து மணக்குடி வரைக்கும் 16 கிலோமீட்டர் ஃபுல்லாக குப்பை. அதை வி த லீடர்ஸ் இயக்கம் தூய்மைப்படுத்தியிருக்காங்க. அந்த வீடியோ வெளிவந்திருக்கு. இது மாதிரி கோவில் நீர்நிலைகளை தூய்மைப்படுத்துகிறாங்க, கால்வாய்களை சுத்தப்படுத்துகிறாங்க, ஆற்றை சுத்தப்படுத்துகிறாங்க, கடற்கரையை சுத்தப்படுத்தக்கூடிய வேலையில் இறங்கியிருக்காங்க. போதைப் பொருட்களுக்கு எதிரான விழிப்புணர்வு மாரத்தான் நடத்துகிறாங்க. இது மாதிரி முக்கியமான விஷயங்களை தொடர்ந்து பண்ணுறதுனால பொதுமக்களுக்கு அண்ணாமலை மேலேயும் அவருடைய இயக்கத்தின் மேலேயும் ஒரு பெரிய நம்பிக்கை, ஒரு பெரிய மரியாதை கூடியிருக்கு. இந்த பாசிட்டிவான வைபோட இயக்கத்தை கட்சியாக அண்ணாமலை மாற்றும் போது அது வேற மாதிரி மக்கள்கிட்ட போகும், இன்னும் ஸ்ட்ராங்காக மக்கள்கிட்ட போகும். அண்ணாமலையுடைய கட்சி ஆதரவும் மிகப்பெரிய அளவில் கூடும். அதனால் சரியான ரூட்டில் தான் அண்ணாமலை போகிறாரு, சரியான திட்டத்தோடு தான் இருக்காரு அப்படின்னு ரைட்டர் பிரபாகர் அவர்கள் ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு. நல்ல பிளானோட, சரியான பிளானோட மலை இருக்காரு. அது நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கலாம், எனக்கு தெரியும். டெஃபினட்டாக டிஎன் பாலிடிக்ஸில் அண்ணாமலை ஒரு பெரிய உச்சத்துக்கு போவார் அப்படின்னு ரைட்டர் பிரபாகர் பேட்டி கொடுத்துருக்காரு. இது 2. அடுத்து, தொழிலதிபர் பிஆர் சுந்தர் இருக்கார்ல, திராவிடியன் ஸ்டாக்கு, டிஎம்கேவுடைய ஹார்ட் கோர் சப்போர்ட்டர். இப்போது அவர் மேலே பெண் செய்தி வாசிப்பாளர் ஒரு புகார் கொடுத்துருக்காங்க. பாலியல் தொல்லை அளித்ததாக புகார் கொடுத்துருக்காங்க. செக்ஸுவல் ஹராஸ்மெண்ட் கேஸில் இப்போ பிஆர் சுந்தர் அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்காரு. சவுக்கு சங்கருடைய பையன் இறந்து போயிட்டாரு, அம்மா திட்டினதுனால ஒரு விபரீத முடிவு எடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு நேற்று ஒரு செய்தி வந்துச்சு. அம்மா திட்டினதுக்கெல்லாமா விபரீத முடிவு 13 வயசில் அப்படிங்கிற ஒரு டிபேட் ஒரு பக்கம் நடக்குது. இன்னொரு பக்கம் சவுக்கு சங்கருடைய பையன் அப்படின்னு யாரும் சொல்ல வேண்டாம், அப்படி சொல்கிறதுக்கான தகுதியை சவுக்கு சங்கர் எப்போவோ இழந்துட்டாரு. அந்த பையனுடைய அம்மா தான் ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த பையனை வளர்க்குறாங்க. பல வருடங்களாக பெற்ற பையனை கூட சவுக்கு சங்கர் பார்க்கலையாம். அதனால சவுக்கு சங்கருடைய பையன் அப்படின்னு சொல்ல வேண்டாம், நிலவு மொழியுடைய பையன் அப்படின்னு சொல்லிட்டு சில கமெண்ட்ஸை படிக்க முடியுது. இதில் டிபேட் என்னன்னா, என்னுடைய அம்மா அந்த பையனை பார்த்துக்குவாங்க இனிமே அப்படின்னு சொல்லிட்டு சவுக்கு சங்கர் ஒரு புகைப்படத்தை ஷேர் பண்ணியிருக்காரு. சமீபத்தில் சவுக்கு சங்கருடைய அம்மா இறந்து போனாங்களே,
இப்போ பையன் இறந்து போயிட்டாரு, என்னுடைய அம்மா என் பையனை பார்த்துக்குவாங்க அப்படின்னு ஒரே ஒரு புகைப்பட பதிவு மட்டும் போட்டுட்டு யூடியூப் சேனல், அவருடைய சேனலில் வீடியோ சாதாரணமாக எப்போதும் சர்வசாதாரணமாக எப்படி சிரித்து அப்படியெல்லாம் பேசுவாரோ அப்படி வீடியோவில் பேசிக்கிட்டு இருக்காரு. என்னதான் இருந்தாலும் அவருடைய பையன் இறந்து போயிருக்காரு. போய் பாருங்க சார், போய் நேரடியாக போய் பார்க்க வேண்டியதானே பையனை. பையன் இறந்து போயிருக்காரு, எப்படி இவ்வளவு சிரிச்சுக்கிட்டு இயல்பாக உங்களால் இருக்க முடியுது? மனுஷன் தானே நீங்களாம் அப்படின்னு சொல்லிட்டோம். நிறைய பேர் கோபத்தை வெளிப்படுத்துகிறாங்க. இன்னும் சில பேர் சவுக்கு சங்கருடைய சப்போர்ட்டர்ஸு சவுக்கு சங்கருக்கு ஆறுதல் தெரிவிக்கிறாங்க, ஸ்ட்ராங்காக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த செய்திகளை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து கனெக்டில் இருங்க. அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம். நன்றி. ஜெய் ஹிந்த்.